டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் மையப்பகுதியில் செங்கோட்டை அமைந்துள்ளது. இங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பகுதி வழக்கம் போல நேற்று மாலை 6 மணி அளவில் பரபரப்பாக காணப்பட்டது. அப்போது மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1ஆம் நுழைவாயில் அருகே உள்ள சாலையில் மாலை 6:52 மணிக்கு ரெட் சிக்னல் போடப்பட்டது. ரெட் சிக்னலை கண்டதும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக நிறுத்தினர். ரெட் சிக்னல் காரணமாக மெதுவாக சென்ற கார் ஒன்றும் நிறுத்தப்பட்டது. உடனே யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. பரபரப்பான நேரம் என்பதால் வெடித்து சிதறிய கார் அருகே ஏராளமான வாகனங்கள் இருந்தன. அதில் குறிப்பிடத்தக்க அளவில் பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார் வெடித்த உடனேயே 3க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. தீயானது அருகில் இருந்த மற்ற வாகனங்களிலும் பரவியது. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. அருகில் உள்ள கட்டடங்களின் கண்ணாடிகள் வெடித்து சிதறின. करीब में जा नहीं सकते थे। फिर यहाँ पे साइड में हमने देखा इंसान का हाथ पड़ा हुआ पूरा फटा हुआ। फिर आगे उस साइड देखा तो फेफड़ा पड़ा हुआ इंसान का। फिर इतना ये आदमी सोच भी नहीं सकता कि एकदम से हुआ तो क्या हुआ इंसान। गाड़ी इको बताई जा रही है फिर सर, क्या पता है? गाड़ी वहाँ पे होंडाई का वो पड़ा हुआ है पूरा उसके साथ में फेफड़ा आगे। ये देखे लपट देखा, अपने छत से देखा, तभी मैं नीचे उतर के आया कि जरा देखो कहाँ है। और तो पता नहीं किसी तरह की कोई आवाज आपने सुनी? बहुत जोर आवाज आई। मैंने अपनी आवाज के भी नहीं सुना। धमाके के दहल पे मैं 3 बार गिरा हूँ, उठाऊं फिर गिरा हूँ, धरती फटने वाला है, इतनी तेज धमाका हुई है। ठीक है। தகவல் அறிந்து 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 8 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். மேலும் சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக அனைத்து கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக டெல்லி காவல்துறை ஆணையர், காவல்துறை புலனாய்வுத்துறை தலைவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்றார். दिल्ली क्राइम ब्रांच, दिल्ली स्पेशल ब्रांच की टीमें स्पॉट पर पहुंची है। एनएसजी और एनआईए की टीम एफएसएल के साथ अभी गहन जांच करने का शुरू किया है. தொடர்ந்து லோக் நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அமித்ஷா அங்கு சிகிச்சை பெறும் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். சம்பவ இடத்தையும் நேரில் பார்வையிட்டார். முன்னதாக நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி விவரங்களை கேட்டறிந்தார். இதனிடையே டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை சீல் செய்து காவல்துறை, என்ஐஏ, தேசிய பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். आज करीब 6:52 पे एक यहाँ पे रेड लाइट पे एक स्लो मूविंग व्हीकल जो रेड लाइट की तरफ आके रुका था, उसमें एक ये एक्सप्लोजन हुआ है. பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை உப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு நடந்த ஹுண்டாய் i20 மாடல் கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டது என்பதை விசாரணை அமைப்புகள் உறுதி செய்துள்ளன. HR26 CE 7674 என்ற பதிவெண் கொண்ட அந்த காரின் முன்னாள் உரிமையாளர் ஹரியானாவைச் சேர்ந்த முகமது சல்மான் என்பது தெரியவர அவரை கைது செய்தனர். விசாரணையில் டெல்லியில் உள்ள ஓக்லா பகுதியைச் சேர்ந்த தேவேந்தர் என்பவரிடம் அந்த காரை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விற்பனை செய்ததாக முகமது சல்மான் தெரிவித்தார். அந்த காரின் தற்போதைய உரிமையாளர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா அருகே உள்ள ஷம்புரா கிராமத்தைச் சேர்ந்த தாரிக் என்பது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டமான உப்பா சட்டத்தின் கீழ் டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
பீகார் சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள 122 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் 122 தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 3,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்காக 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக செயின்பூர், கோவிந்த்பூர், ரஜௌலி, ஜமுய், சிக்கந்தரா, சக்காய் மற்றும் ஜஜா ஆகிய 7 தொகுதிகளில் மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும். இதனைத் தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. டெல்லி குண்டுவெடிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் சோதனை, 3 மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவ எதிரொலியாக சென்னையின் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயணிகளிடம் சோதனை மேற்கொள்ள ஏதுவாக குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே விமான நிலையத்திற்கு வர பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விமான நிலையத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. சந்தேகத்திற்கு இடமான வாகனங்கள் மற்றும் உடைமைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதேபோல சென்னையின் பல்வேறு ரயில் நிலையங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்கள் அதிகம் கூடும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகன ஓட்டிகளிடம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மால்கள், திரையரங்குகள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். கோவையில் மக்கள் அதிகம் கூடும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனைகள் நடைபெற்றன. விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உட்பட பல பகுதிகளில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவை மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மோப்பனாய் உதவியுடன் பயணிகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே ரயில் நிலையத்திற்குள் அனுமதித்தனர். நெல்லை மாவட்டத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட 6 முக்கிய இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இரவு ரோந்து பணி வாகனங்கள் அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. அதேபோல கடலூர், புதுச்சேரி, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சியில் கொலை வழக்கில் கைதான 5 பேரில் ஒருவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினரால் சுட்டுப் பிடிக்கப்பட்டார். திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன். ரியல் எஸ்டேட் நிறுவன கலெக்ஷன் ஏஜென்டான இவருக்கும் சதீஷ் என்ற நபருக்கும் கமிஷன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் பைக்கில் சென்ற தாமரை செல்வனை தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தப்பித்த அவர் மார்ச்சிங்பேட்டை காவலர் குடியிருப்புக்குள் புகுந்தபோது அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் சதீஷ் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொலை சம்பவத்தை பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு உறவினர்கள் உட்பட பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கைதான 4வரில் ஒருவரான சதீஷ் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் 2 மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்ப முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சதீஷை காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்தனர். காயம்பட்ட காவல்துறையினர் 2 மற்றும் சுட்டுப்பிடிக்கப்பட்ட சதீஷ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதால் பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் மீது அதிகமான வரி விதிக்கப்படுவதாக அதன் உரிமையாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வரி விதிப்பை வாபஸ் பெற வலியுறுத்தி பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவையையும் நிறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனிடையே அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இது தொடர்பாக சந்தித்து பேசி மனு அளித்தனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத வண்ணம் தான் நாங்கள் பண்ணணும்னு இவ்வளோ நாள் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சமாளித்து ஒவ்வொருத்தரும் பெரிய கடனாளி ஆகி வாகனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களால் சுத்தமாக முடியல. இப்போது ஃபைனல் கண்டிஷனில் வந்துட்டோம் எல்லாருமே. அதனால தான் எல்லாருமே நிறுத்திட்டோம். அமைச்சர் நான் நேரடியாக முடிவெடுக்க முடியாது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு, எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கோம். கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன், தெளிவான முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆம்னி பேருந்து சேவை நிறுத்தத்தில் சுமார் 700 பேருந்துகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வரும் 13ஆம் தேதி கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த பணிகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக, ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் அந்த மனுக்களோடு புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் ஸ்ரீரங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் உரையாற்றிய அவர், எதிரிகள் புது யுக்திகள் மூலம் திமுகவை அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. டெல்லியில் இருக்கும் பிக்பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுதான் ஆக வேண்டும் என்றும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். SIR-ஐ அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். திமுக என்ற இயக்கத்திற்கு ஓய்வே கிடையாது என்றும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதுதான் திமுக இயக்கம் என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் SIR-ஐ திமுக எதிர்க்கிறது என்று விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது SIR வந்துவிட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தி பரப்பி வராங்க. ஆமாமா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்றும் அவர் கூறினார். 5 நாள்ல கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு. திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகியிருப்பார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியது இல்லை என்றும் விளக்கமளித்தார். தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். தங்களது கூட்டணிக்கு வராவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக அழித்துவிடும் என்றெல்லாம் அதிமுகவினர் பயப்படுத்தி பார்ப்பதாக அவர் விமர்சித்தார். அந்த கட்சியை அடிப்படையே இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்லை, என்னென்னமோ பேசுறாங்க. அந்த கட்சியை கூவி பழனிசாமி அழைத்தார்.
இன்னைக்கு விஜய் வரல, ஒவ்வொருத்தரா வெளில வந்திருக்காங்க. KP முனுசாமி ஆரம்பிச்சாரு, அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு. இனி திமுகவை விட அதிமுகவினர்தான் தாவேகாவை அதிகம் விமர்சிப்பார்கள் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பரப்புரை செய்த நயினார் நாகேந்திரன் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற பொய்யான கட்டமைப்பை திமுக உருவாக்குவதாக கூறினார். இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சட்டம் கொண்டு எத்தனை ஆண்டுகளாயும் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிக்கப்படவில்லை. நான் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இன்னும் 120-130 நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சி காலம். திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திமுகவினர் எதிர்ப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். அமெரிக்கர்களுக்கு ஜாக்பாட் கொடுத்த ட்ரம்ப், பிலிப்பைன்ஸை மிரட்டிய புயல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக இந்தியாவின் சில பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பிரிட்டன் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பிரிட்டிஷ் நாட்டினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம், குல்மார்க், சோனாமார்க், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்றும், தலைநகர் இம்பால் உள்ளிட்ட மணிப்பூரில் அத்தியாவசிய பயணங்களை தவிர மற்ற அனைத்தையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல இந்தியாவில் கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு தூதரகம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், சாந்தினி சவுக் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கான இறக்குமதி வரிகளை விரைவில் குறைக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இந்தியா அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீதான இறக்குமதி வரியை கடுமையாக உயர்த்தினார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்துள்ளதாகவும், இதனால் இந்தியாவிற்கான வரியை குறைக்க இருப்பதாகவும் கூறினார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா நெருங்கி வருவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். சீனாவில் காண்போரின் கண்களை குளிர்விக்கும் வகையில் அமைந்த சூடோ விளக்கு திருவிழாவின் காட்சிகளே இவை. கிழக்கு சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தில் உள்ள மலைப்பிரதேசமான ஃபெங்குவாவில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஏராளமான விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பல்வேறு கருப்பொருட்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட விளக்குகள் வண்ணமயமாக காட்சியளித்தன. பலவிதமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டு ஜொலித்த விளக்குகளை ஏராளமான மக்கள் பார்வையிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பூட்டான் பயணத்தை தொடர்ந்து நாளை பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. அண்டை நாடான பூட்டானுக்கு பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இந்த பயணத்தின் போது பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்யேல் வாங்சுக், பிரதமர் ஷெரிங் தோபே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் தற்போதைய மன்னரின் தந்தையும் முன்னாள் மன்னருமான ஜிக்மே சிங்கே வாங்சுக்வின் 70வது பிறந்தநாள் விழாவிலும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். அப்போது இந்தியாவின் நிதியுதவியுடன் பூட்டானில் கட்டப்பட்டுள்ள 1020 மெகாவாட் திறன் கொண்ட மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை பிரதமர் மோடியும் பூட்டான் மன்னரும் இணைந்து திறந்து வைக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை இந்தியா திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. அப்போது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
தமிழ்நாடு அரசு துறைகளில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அடுத்த 3 ஆண்டுகளில் நடைபெறும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 10 ஆண்டு பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 5% மதிப்பெண்களும், 11 முதல் 15 ஆண்டு பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 8% மதிப்பெண்களும், 16 ஆண்டு மற்றும் அதற்கு மேல் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 10% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதி தேர்வுகளான ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, முதல்நிலை தேர்வுகளுக்கு பொருந்தாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. யூடியூபரின் மன்னிப்பை ஏற்க முடியாது என நடிகை கௌரி கிஷன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதர்ஸ் திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து படத்தின் கதாநாயகனிடம் யூடியூபர் கார்த்தி என்பவர் கேட்ட கேள்வி சர்ச்சையானது. மற்றொரு செய்தியாளர் சந்திப்பில் அதே யூடியூபர் நடிகை கௌரி கிஷனிடம் மீண்டும் வம்புக்கு இழுத்து பேசினார். அப்போது தனியொரு ஆளாக துணிச்சலோடு பேசிய நடிகை கௌரி அந்த யூடியூபருடன் வாக்குவாதம் செய்தார். இது சினிமா வட்டாரங்களில் பெரிதும் பேசுபொருளான நிலையில் திரைத்துறையினர் பலரும் கௌரிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். தனக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நடந்தது ஹராஸ்மெண்ட் தான் என்றும் உருவ கேலியை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கௌரி தெரிவித்தார். அதற்கு அந்த யூடியூபர் மன்னிப்பு கேட்டு வீடியோவை வெளியிட்டார். அதில் தான் உருவகேலி செய்யவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட நடிகை கௌரி கிஷன் பொறுப்பற்ற முறையில் கேட்கும் மன்னிப்புகளை ஏற்க மாட்டேன் என்று உறுதிபட கூறியுள்ளார். இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி அடுத்ததாக ஓசூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அண்மையில் ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் இந்நிகழ்ச்சி அரங்கேறியது. அடுத்ததாக டிசம்பர் 14ஆம் தேதி ஓசூரில் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வீடியோவை இளையராஜா வெளியிட்டுள்ளார். பெரும்புக்கு ரசிக பெருமக்களே, ஓசூரிலே வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி என்னுடைய இசைக்குழுவுடன் உங்களுக்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வருகிறேன். 4 மணி நேரம் நடைபெறவுள்ள இன்னிசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டி வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோக்களை நீக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரான தனது புகார் மீது சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்று ஜாய் கிறிசல்டா தரப்பில் முறையிடப்பட்டது. நிறைமாத கர்ப்பிணியான தன்னை 8 மணி நேரமாக காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருந்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரைத்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிறிசல்டா தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தான் தந்தை என்பது உறுதி செய்யப்பட்டால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயார் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உலைவாயை அடைக்கலாம், ஊர்வாயை அடைக்க முடியாது என்று கூறினர். மேலும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய இரு தரப்பிற்கும் உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டார். கல்லீரல் புற்றுநோயால் உயிரிழந்த நடிகர் அபிநயின் உடல் தகனம் செய்யப்பட்டது. துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அபிநய். தொடர்ந்து ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அபிநய். ஆனால் இந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் ஈடுபடவில்லை. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பாலைவன சோலை போன்ற படங்களில் துணை நடிகராக நடித்தார். விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர்தான் குரல் கொடுத்திருந்தார். ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போக வருவாய் இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளானார். கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த அவர் ஆதரவு இன்றி தவித்து வருவதாகவும் சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுவதாகவும் சமூக வலைத்தளம் மூலமாக உதவி கோரியிருந்தார். அவரது மருத்துவ செலவுக்கு நடிகர் தனுஷ், KYP பாலா உள்ளிட்டோர் பணம் கொடுத்து உதவி செய்தனர். இந்நிலையில் சென்னை ரங்கராஜபுரத்தில் உள்ள இல்லத்தில் அபிநய் உயிரிழந்தார். அவருக்கு வயது 44. அபிநய் உடலுக்கு நடிகர் RK சுரேஷ், KYP பாலா உள்ளிட்ட திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட அவரது உடல் AVM மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. யாருப்பா